ஹலோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட Geeks for Geeks ப்ராப்ளம் ஆஃப் த டே லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஓட சொல்யூஷன் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீஃபிக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ரீஃபிக்ஸ்னா ஒரு ஸ்ட்ரிங்ல வர ஸ்டார்டிங் கேரக்டர்ஸ். இந்த ஸ்டார்டிங் கேரக்டர்ஸ் எவ்வளோ லென்த் வேணாலும் இருக்கலாம். 1 லென்த் இருக்கலாம், 2 லென்த் இருக்கலாம், 3 லென்த் இருக்கலாம். அந்த ஃபுல் ஸ்ட்ரிங்கா கூட இருக்கலாம். ஆனா ப்ரீஃபிக்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து தான் படிப்போம் அந்த ப்ரீஃபிக்ஸ. அ இங்க ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். இங்க கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல வந்து ப்ரீஃபிக்ஸ்னா என்னன்னு சொல்லலாம். இந்த ஜி மட்டும் இருக்கலாம், ஜிஇயும் இருக்கலாம், ஜிஇஇயும் இருக்கலாம், கீக்ஸும் இருக்கலாம், ஃபுல் கீக்ஸ் ஃபார் கீக்ஸா கூட இருக்கலாம். ஆனா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா the longest common prefix of the strings inside the arrayன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ரிங்ஸ்ல லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ். காமன் ப்ரிஃபிக்ஸ்னா பாருங்க, இங்க கீக்ஸ் ஃபார் கீக்ஸும் இருக்கு. ஃப்ரண்ட்ல இருந்து படிச்சீங்கன்னா எவ்வளவு கேரக்டர்ஸ் காமனா இருக்கு? ஜி காமனா இருக்கு, இ காமனா இருக்கு, இ காமனா இருக்கு, கே காமனா இருக்கு, எஸ் காமனா இருக்கு. ஸோ கீக்ஸ் வந்து இதுலயும் காமனா இருக்கு. சரியா? இந்த கீக்ஸ்க்கும் இந்த கீக்கும் காமனா இருக்கிறது வந்து கீக். ஸோ இவ்வளோ நிறைய ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா ஸ்ட்ரிங்ஸும் கன்சிடர் பண்ணும்போது லாங்கஸ்டா காமனா ப்ரீஃபிக்ஸ் என்னவா இருக்கும்னு அது வந்து நம்மள சொல்ல கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு. இங்க லாங்கஸ்ட் காமன் ப்ரீஃபிக்ஸ் ஒண்ணுமே இல்லை. ஒரு கேரக்டரும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கும்போது காமனா இல்லை. ஸோ அதுக்கு வந்து இப்போ ஒரு கேரக்டரும் காமனா இல்லைன்னா நம்ம -1 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது, லாஜிக் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக். நிறைய ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, த லாங்கஸ்ட் காமன் ப்ரீஃபிக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரா நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இங்க எழுதி வச்சிருக்கேன். கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டரா அசியூம் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஆஹ் இந்த லிஸ்ட்ல இருக்க வேற ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணணும். கீக்ஸ் இருக்கு, கீக் இருக்கு, கீஸ் இருக்கு. இப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்து லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் வந்து கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணா, இந்த செகண்ட் வேர்டை ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு மார்க்கர் வச்சுப்பேன். இதுதான் நம்ம ஐ பாயிண்டர். 0ல இருக்கு ஃபர்ஸ்டா. For initialize I to 0 and go up to minimum length of longest prefix, அப்புறம் length of word. ஸோ எவ்வளோ இது ரெண்டுல எது வந்து மினிமம் லென்த்தா இருக்கு இப்போ கீக்ஸ். ஸோ இவ்வளோ கேரக்டர்ஸ்னா படிக்க முடியும். இப்போ என்ன பண்றோம்னா, சப்போஸ் இந்த ஐ பாயிண்டர்ல இருக்க கேரக்டர் வந்து மேட்ச் ஆச்சுன்னா, இந்த ஐ பாயிண்டரை ரைட்ல ஷிஃப்ட் பண்ணும். இங்க ஐ பாயிண்டர் மேட்ச் ஆகல. ஸோ ஜி மேட்ச் ஆகுதுனால நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம் ஐ பாயிண்டர் 1 இங்க 2 இடத்துலயும். ஸோ ஐ பாயிண்டர் வந்து இஇல இருக்கு. இங்கேயும் மேட்ச் ஆகுது. நம்ம மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணுவோம். இஇ மறுபடியும் மேட்ச் ஆகுது. நவ் கே மறுபடியும் மேட்ச் ஆகுது. இதையும் ஷிஃப்ட் பண்ணலாம். இப்போ எஸ் மேட்ச் ஆகுது. இப்போ ஐ பாயிண்டர் வந்து வேல்யூ என்ன ஆகும்? ஐ பாயிண்டரோடது 0 1 2 3 4 5. ஐ பாயிண்டர் வந்து 5th பாயிண்டர்ல இருக்கு. ஆனா இப்ப இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகல. மினிமம் லென்த் ஆஃப் எல்பி லென்த் ஆஃப் வேர்ட். இங்க மினிமம் லென்த் என்ன? 5. நம்ம ஐ பாயிண்டர் வந்து 5ல இருக்கு. ஸோ இங்க ஒரு கேரக்டரும் படிக்க முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ லாங்கஸ்ட் ப்ரீஃபிக்ஸ் இந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, the substring of the longest prefix up to the character I. அப்படின்னா இந்த லாங்கஸ்ட் ப்ரீஃபிக்ஸ்ல ஒரு சப்ஸ்ட்ரிங் எடுப்போம் அப் டு த கேரக்டர் அட் லொகேஷன் ஐ. ஸோ ஐ லொகேஷன் வந்து இங்க 5th பொசிஷன்ல இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த லாங்கஸ்ட் ப்ரீஃபிக்ஸ் என்ன ஆகுதுன்னா, இந்த சப்ஸ்ட்ரிங் அப் டு ஐ. ஸோ என்ன பண்ணா இதெல்லாம் கேன்சல் பண்ணிடும். ஸோ இதுதான் புது லாங்கஸ்ட் காமன் ப்ரீஃபிக்ஸ். இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது, இந்த கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்க்கும் இந்த கீக்ஸ்க்கும் லாங்கஸ்ட் காமன் ப்ரீஃபிக்ஸ் வந்து இந்த கீக்ஸ் தான். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இப்போ இருக்க லாங்கஸ்ட் காமன் ப்ரீஃபிக்ஸை நம்ம நெக்ஸ்ட் வேர்டோட கம்பேர் பண்ணணும். ஸோ மறுபடியும் ஐ வந்து 0 பாயிண்ட்ல போயிடுச்சு. இங்கேயும் ஐ 0 பாயிண்ட்ல போச்சு. ஸோ மேட்ச் ஆகுது, ஷிஃப்ட் பண்ணும். இஇ மேட்ச் ஆகுது, மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணும். இந்த இயும் மேட்ச் ஆகுது, மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணும். கே மேட்ச் ஆகுது, ஷிஃப்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து கே பாயிண்ட் வந்து வேல்யூ 4 எடுத்துருச்சு. இந்த 4 வந்து இந்த வேர்டோட ஜாஸ்தி லென்த். ஸோ என்ன பண்ணணும்னா, மறுபடியும் அந்த சப்ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணும். லென்த் 4 வரைக்கும். ஸோ இது வந்து 0 1 2 3 4. இது வந்து 5. ஸோ லென்த் 4 வரைக்கும் நம்ம சப்ஸ்ட்ரிங் எடுத்தோம்னா இதுவும் போயிடும். ஸோ லாங்கஸ்ட் காமன் ப்ரீஃபிக்ஸ் இப்போ வந்து வெறும் கீக். மறுபடியும் லாஸ்ட்ல இந்த ஆப்ரேஷன் பண்ணலாம். இங்க மறுபடியும் ஐ வந்து 0வா இருக்கும். இங்கேயும் மறுபடியும் 0க்கு செட் ஆயிடும் பாயிண்ட்.
ஸோ ஐ மேட்ச் ஆகுதா? ஆமா. ஜி வந்து மேட்ச் ஆகுது. ஸோ ஷிஃப்ட் பண்ணுவேன் ஈக்கு. மேட்ச் ஆகுது. மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணுவேன். மறுபடியும் இந்த வந்து மேட்ச் ஆகுது. மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணுவேன். இங்க ஜெட்ல வந்துட்டோம். இந்த ஜெட் வந்து இந்த கேயோட மேட்ச் ஆகல. ஸோ ஐ பாயிண்டர் வந்து இங்க வந்து நின்னுடுச்சு. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுவோம்? இந்த ஐ பாயிண்டர் வேல்யூ வந்து இப்போ 3. ஸோ அப் டூ 3 வந்து இந்த லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸோட சப்ஸ்ட்ரிங் எடுப்போம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த கேவும் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் அமாங்ஸ்ட் ஆல் தீஸ் கேரக்டர்ஸ், எல்லா கேரக்டர்ஸும் லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் வந்து ஜிஇஇ. இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமோட கோட பார்க்கலாம். ஸோ கோட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் நம்ம லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் வேர்டா அசியூம் பண்ணிப்போம். ஸோ ARR ஆஃப் 0. இப்போ ஃபார் வேர்ட் இன், ஸோ இது என்ன சொல்லணும்னா, இந்த ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வேர்டை வந்து நான் லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸா அசியூம் பண்ணிட்டேன். ஸோ இந்த வேர்ட்ல இருந்து நீ சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணு. 1 to up to the end. ஸோ அதான் இது வந்து கூறுது. ஸோ 1 up to the endனா அதுதான் நெக்ஸ்ட் வேர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண அப் டு தி எண்ட் வரைக்கும் நீ சர்ச் பண்ணு. ஸோ அதுதான் இந்த ஒன் கோலன் கூறுது. ஸோ I is equal to 0 while I less than min of len of LCP, comma len of word. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஐ வந்து 0 இனிஷியலைஸ் பண்ணிட்டு அந்த ஐ வந்து மினிமம் ஆஃப் த லென்த் ஆஃப் எல்சிபி அண்ட் மினிமம் ஆஃப் த லென்த் ஆஃப் வேர்ட் வரைக்கும் போகணும். இஃப் வேர்ட் ஆஃப் ஐ ஈக்குவல் எல்சிபி ஆஃப் ஐ, அப்போ என்ன பண்ணும்? ஐ வந்து ரைட்ல ஷிஃப்ட் பண்ணும். எப்படி பண்ணும்? அது ஐ பிளஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்கும். எல்ஸ் பிரேக். எல்ஸ் நம்ம அந்த சர்ச்சை ஸ்டாப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல என்ன பண்ணும்? இந்த எல்சிபியை வந்து சப்ஸ்ட்ரிங்கா மாற்றணும். எல்சிபியோட சப்ஸ்ட்ரிங் அப் டு த இண்டெக்ஸ் ஐ. அதுதான் அது கூறுது. ஸோ ஃபைனலா என்ன பண்ணுன்னா, இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சப்போஸ் இந்த எல்லா ஸ்ட்ரிங்ஸ்லயும் ஒரு காமன் ப்ரீஃபிக்ஸும் இல்லைன்னா என்ன பண்ணும்? -1 ரிட்டர்ன் பண்ணும். இல்லைன்னா அந்த லாங்கஸ்ட் காமன் ப்ரீஃபிக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுதான் பண்ண போறோம். ரிட்டர்ன் -1 if len of LCP is equal to 0, else LCP. இந்த length of LCP வந்து 0 இருந்துச்சுன்னா -1 ரிட்டர்ன் பண்ணும். இல்லைன்னா அந்த LCP-யை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ கம்பைல் பண்ணலாம். இது சப்மிட் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்னைக்கோட ப்ராப்ளமோட சொல்யூஷன். நாளைக்கோட ப்ராப்ளம் ஆஃப் த டேயோட சொல்யூஷனோட உங்களை பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.